பொங்கல் பொங்கலோ பொங்கல். இது எங்களுடைய ஐபிசி பொங்கல். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஐபிசியில பொங்கல் வந்துருச்சுன்னா இவங்க இல்லாம எப்படிங்க பொங்கல் கலக்கட்டும்? பாருங்க, பொங்க பானையில நம்ம பொங்கல் பொங்கலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்காக தான் வெயிட்டிங்கு. அவங்கள பத்தி சொல்லணும்னா பேர்ல மட்டும் இல்லைங்க, பார்க்கவும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இப்போ எப்போன்னு எப்பவுமே சின்ன பொண்ணா இருக்காங்க பாத்தீங்களா? நம்ம சின்ன பொண்ணு அக்கா தான் இன்னைக்கு பொங்கல் தினத்தை நம்ம கூட சேர்ந்து கொண்டாட வந்திருக்காங்க. சாதாரணமா அவங்க வந்தா எப்படிங்க, தாரத்தப்பட கலைஞர்கள் எல்லாம் கூட்டு வந்திருக்கோம். தாரத்தப்படையோட அவங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுத்துருவோம். அக்கா வாங்க 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 வாங்க. ஒரு வருஷம் ஆச்சுக்கா உங்களை பார்த்து. உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உங்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படிங்கிறது மங்களகரமான பண்டிகை. நம்மளுடைய தமிழர் திருநாள் எல்லாருக்குமே தெரியும். உங்க சேலையிலயும் அதை நிரூபிச்சிட்டீங்களேக்கா. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல வந்திருக்கீங்க. அங்க பாத்தீங்களா, அந்த பானை ஏக்கத்தோட உங்களை பார்த்துட்டு இருக்கு. நீங்க வந்து அந்த பூஜையை பண்ணிட்டு ஆரம்பிச்சாதான் நம்ம ஐபிசி பொங்கலே பொங்கும். அதுதான் ஐதீகம் கூட. ஆமாக்கா, அதனால ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருவோம். வாங்கக்கா வாங்க. எங்க ஐபிசி பொங்கல் பொங்கிடுச்சுல. ஆமா, கும்பிட்டுக்கோங்க. அப்படியே அப்படியே கீழே வச்சிருங்க. இன்னைக்கு நம்ம ஐபிசி தமிழ் நேயர்கள் எல்லாமே எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன பொண்ணு அக்கா வந்திருக்கீங்க. போன வருஷம் நம்ம பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உங்களுடைய சினிமா அனுபவங்கள் எல்லாம் நம்ம பேசணும். ஆனா இந்த வாட்டி நீங்க பாத்திருப்பீங்க, உங்களுடைய நண்பர்கள் நம்ம தப்பட்ட கலைஞர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, இசை கலைஞர்கள் இருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பொங்கல் இசை விருந்து கொடுக்கலன்னா எப்படிக்கா? கண்டிப்பா. பொங்கல் அப்படிங்கிறது 3 நாட்கள். அதுல முதல் நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய பொங்கல். அதாவது நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய சூரிய பகவானை வேண்டி வணங்கி நம்ம பொங்க பானையை பொங்க வைப்போம். அவரை நம்ம பாடல் மூலமா வேண்டி வணங்கணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமே. கலைஞர்களை ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிருக்காக்கா. ஏ தன்ன நன்னே நான நன்னே தன்னே நானே நான நன்னே தன்ன நன்னே நான நன்னே தன்னானே நன்னே நான நன்னே நான நன்னே தன்னானே ஏ தன்ன நன்னே நான நன்னே தன்னே நானே நான நன்னே தன்ன நன்னே நான நன்னே தன்னானே நன்னே நான நன்னே நான நன்னே தன்னானே. பொங்கலத்தான் வச்சிடுவோம் பொன்னையா, அந்த சூரியனை வணங்கிடுவோம் கண்ணையா, நம்ம புது பொங்கல் வச்சிடுவோம் பொன்னையா. சூரியனை வணங்கி நாம கண்ணையா, நாம சந்தோஷமா கும்பிடுவோம் பொன்னையா, அந்த சூரியனை வணங்கி நாம கண்ணையா, நாம சந்தோஷமா கும்பிடுவோம் பொன்னையா. ஏ தன்ன நன்னே நான நன்னே தன்னே நானே நான நன்னே தன்ன நன்னே நான நன்னே தன்னானே தன்னே நான நன்னே நான நன்னே தன்னானே ஏ தன்ன நன்னே நான
அடே அடே அக்கா. தேங்க்யூ. அதுவும் உங்க இசை ஒரு பக்கம், நம்ம நண்பர்கள் இசை ஒரு பக்கம்னு சொல்லி பொங்கலே வந்து களை கட்டிடுச்சு இந்த ஒரு பாட்டுலயே. ஆனா ஒரு பாட்டோட நிப்பாட்டினா எப்படி? முதல்ல நம்ம சூரியனுக்கு நன்றியை சொல்லிட்டோம். இந்த பாட்டை கேட்கும் போதே அப்படியே சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ தித்திப்பா இருந்துச்சு. அடுத்தபடியாக நம்மளுடைய மாட்டு பொங்கல், அதாவது ஜல்லிக்கட்டு காளைகள் சீறி பாஞ்சு வருவாங்கல்ல, அதான் நம்ம பாரம்பரியம். மஞ்சு விரட்டுக்கு ஒரு பாட்டுக்கா. நம்ம விரட்டாம பாட போறோம். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாமா? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வண்டி பருகுதடா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வண்டி வருகுதடா, அடக்க வந்த பசங்களெல்லாம் எங்கே போகுதடா, அடங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அங்கே நடக்குதடா, அடக்க வந்த பசங்களெல்லாம் எங்கே போகுதடா, தன்னானே தானனே தனநானே தானனே தன்னானே தானனே தனநானே தானனே. மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மந்தையோரம் போறவரே, மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மந்தையோரம் போறவரே, ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க இங்கே பாருங்க, ஜல்லிக்கட்டு நடக்குதுங்க இங்கே பாருங்க, காளைய அடக்குறதுக்கு நீங்க வாங்கங்க, காளைய அடக்குறதுக்கு நீங்க வாருங்க, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அங்கே நடக்குதையா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அங்கே நடக்குதையா, அடக்க வந்த பசங்களெல்லாம் எங்கே போனாங்க ஐயா, அடக்க வந்த பசங்களெல்லாம் எங்கே போனாங்க ஐயா, தந்தன 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 நானா தந்தன தந்தனா தந்தன 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 நானா தந்தன தந்தனா தந்தன 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 நானா தந்தன தந்தனா தந்தன 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 நானா தந்தன தந்தனா. அக்கா ஒரு ஒரு செகண்ட் இருங்க. இந்த காளைய நானே அடக்கின மாதிரி ஒரு வீரம் வந்துருச்சுக்கா எனக்கு உங்க பாட்டை கேட்டு. எப்படிக்கா அது, எப்படிக்கா அதுதான் நம்மளுடைய நாட்டுப்புறம், நம்ம பாரம்பரியம். அந்த எட்டு கட்டி நான் இப்பதான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதுக்குள்ள பாடுறீங்க பாத்தீங்களா? சரி, நம்ம ஐபிசி பொங்கல்ல அடுத்தபடியா எல்லாம் ஊர்ல இருந்து வண்டி கட்டி அழகா சிவி சிங்காரிச்சு பீச்சு பார்க்கு விஜிபி கோல்டன் பீச்னு எல்லா இடத்துக்கு போவாங்களே, அந்த காணும் பொங்கல். அப்படியே நம்ம காண போவோமா உங்க பாட்டு மூலமா? சூப்பரா போலாமே. ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருவோமா? சிவி சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம், சிவி சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் தேரோட்டம் பார்க்க போறோம் வாரியா மச்சான், செவள மாடு வண்டி பூட்டி தாரியா, சிவி சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம், சிவி சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் தேரோட்டம் பார்க்க போறோம் வாரியா மச்சான், செவள மாடு வண்டி பூட்டி தாரியா மச்சான், செவள மாடு வண்டி பூட்டி தாரியா. ஐயனாரு கோவிலில மாட்டு வேடிக்கை நடக்குதையா, ஐயனாரு கோவிலில மாட்டு வேடிக்கை நடக்குதையா, அங்கே நாம போய் வருவோம் ஏ மாமா, அங்கே நாம போய் வருவோம் ஏ மாமா, அங்கே அந்தரமா பாடுவோமா ஏ மாமா, நாம அந்தரமா பாடுவோமா ஏ மாமா. கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு கொல்லங்குடி போய் வருவோம், கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு கொல்லங்குடி போய் வருவோம், கருப்பையம்மா பாட்டை கேட்க ஏ மாமா, கொல்லங்குடி கருப்ப
குதூகலமா போய் வருவோம் ஏ மாமா நாம பரவசமா போய் வருவோம் ஏ மாமா ஏ மாமா ஏ மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாரந்தைக்கு போய் வருவோம் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாரந்தைக்கு போய் வருவோம் குணசேகரன் பாட்டு கேட்க ஏ மாமா குணசேகரன் ஏ குணசேகரன் பாட்டு கேட்க ஏ மாமா நம்ம குதூகலமா போய் வருவோம் ஏ மாமா ஏ மாமா குணசேகரன் பாட்டு கேட்க ஏ மாமா குதூகலமா போய் வருவோம் ஏ மாமா நாம குதூகலமா போய் வருவோம் ஏ மாமா தட்டு வண்டி பூட்டிக்கிட்டு தட்டு வண்டி தட்டு 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 வண்டி பூட்டிக்கிட்டு சாத்தரசம் கோட்டைக்கு தட்டு வண்டி பூட்டிக்கிட்டு சாத்தரசம் கோட்டைக்கு பக்கத்துல வேளாங்குளம் ஏ மாமா பக்கத்துல வேளாங்குளம் ஏ மாமா நம்ம கோட்டச்சாமி பாட்டு கேட்க போவோமா பக்கத்துல வேளாங்கோலம் சாத்தரசங்கோட்டை பக்கத்துல வேளாங்கோலம் ஏ மாமா நம்ம கோட்டச்சாமி பாட்டை கேட்க போலாமா மாமா கோட்டச்சாமி பாட்டை கேட்க போலாமா நானே 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 தானே நானே 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 தன நானே 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 தானே நானே 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 தன்னானே நானே நானே ஏ மாமா தன்னே தானே நன்னே 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 நானே நானே ஏ மாமா ஏ மாமா ஏ மாமா ஏ மாமா ஏ மாமா பாப்பா 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 ஒரு பாட்டிலேயே கருப்பாயி அம்மாவை போய் காமிச்சிட்டேங்க குணசேகரன் ஐயாவை போய் காமிச்சிட்டேங்க கோட்டசாமி ஐயாவை போய் காமிச்சிட்டேங்க ஏன்னா அவங்க 3 பேரும் எனக்கு ரோல் மாடல் உங்க குலசாமி எங்க குலசாமி அப்ப அவங்கள வந்து கூப்பிடலன்னா எப்படி கண்டிப்பா ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுக்குள்ள நீங்க பாடிடுறீங்க இந்த எட்டு கட்டி பாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பல இருந்து உங்களுக்கு வந்துச்சுக்கா எனக்கு நான் சின்ன வயசுல கொல்லங்குடி கருப்பாய் அம்மா பாட்டை கேட்டே வளர்ந்தவன் நான் குணசேகர ஐயா பாட்டை கேட்டு வளர்ந்தவன் அவங்க அந்த கொல்லங்குடி கருப்பாய் அம்மா வந்து இட்டு கட்டி தான் பாடுவாங்க இட்டு கட்டி தான் ஆமா பாடுவாங்க அவங்க அந்த மாதிரி தான் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு அவங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த கெட்டப்ப பார்த்தா இது அத்தனையும் அப்படியே வர்ணிச்சு பாடிடுவாங்க அப்படி ஒரு டேலண்டான ஒரு பாடகி அந்த நாட்டுப்புற இசை அவங்க நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது இதுக்கு மேல ஒரு எடுத்துக்காட்டு என்ன வேணும் கண்டிப்பா சரி இப்போ நம்ம இசை மூலமா 3 நாட்கள்ல இருக்கக்கூடிய பொங்கல் தினத்தை நம்ம கொண்டாடிட்டோம் இப்போ அடுத்தபடியா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து நட போறோம் அப்படி தேடணும் நீங்க எங்க நாத்து நட போறோம் அப்படின்னு அதெல்லாம் தேடிடுவீங்க உங்க பாடல் மூலமா வீட்டுல இருந்துகிட்டே நாங்கெல்லாம் நாத்து நடணும் ஏன்னா விவசாயிகளை எப்பவுமே நம்ம மறக்க கூடாது எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா அவங்க சேத்துல கை வைக்கலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுன்னு இப்போ அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி நாத்து நடும் போது பாடுவாங்க பாருங்க அருமையா பாடிடலாமா ஏ தன்னே நானே 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 தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே ஏ தன்னே நானே 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 தன்னே நன்னே நானே நன்னே தன்னே நானே ஓடுதன நானே நானே நன்னே தன்னே நானே ஓடுதன நானே நானே நன்னே தன்னே நானே ஆமா தன்னே நானே அப்படி இலக்காயா எளரிசி
நானே. அப்படி நாட்டு பிடுங்கி நடவு நாட்டு நாங்க நாட்டுப்புற பாட்டுகளும் பாடிக்கிட்டு. அப்படி நாட்டு பிடுங்கி நடவு நாட்டு நாங்க நாட்டுப்புற பாட்டுகளும் பாடிக்கிட்டு. ஓடுதான நானே நானே நன்னே தன்னே நானே. ஓடுதான நானே நானே நன்னே தன்னே நானே. போடு. அப்படி கதிரறுத்து கட்ட சுமந்து அந்த களத்து மேடு போயிருவோம் தன்னே நானே. நாம கதிரறுத்து கட்ட சுமந்து அந்த களத்து மேடு போயிருவோம் தன்னே நானே. ஓடுதான நானே நானே நன்னே 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 தன்னே நானே. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே. ஏ அட்ரட்ர நக்கு முக்கா 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 அட்ரட்ர நக்கு முக்கா 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 அட்ரட்ர நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா. அடுத்து இப்போ நம்ம நகரத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கிராமத்துல இருந்து வந்த உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும். யார் இந்த புருஷன் வந்து வேலைக்கு போறான், அவன் பாட்டுக்கு வருவான் அப்படின்னு சொல்ற நேரத்துல கிராமத்துல இப்ப இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாத்து நடுறதுக்கோ இல்ல விவசாய வேலை பாக்குறதுக்கோ அவங்க புருஷன் வந்து போயிட்டு வர வரைக்கும் அப்படியே உயிரை கையில புடிச்சிட்டு இருப்பாங்க, ஏக்கத்தோட காத்திருப்பாங்க. அந்த நேரத்துல கூட ஒரு பாட்டு பாடுவாங்க பாருங்க. கண்டிப்பா. அந்த பாட்டை அதாவது நீங்க படிக்கிறீங்களா? ஆமா, அது வந்து எந்த வேலைக்கு போனாலும் தன்னோட மனைவியை வந்து காலங்கட்டு கிடக்குமா, வீட்டை கதவை சாத்திக்கிட்டு பத்திரமா வீட்டுக்குள்ளே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போவாங்க, வேலைக்கு போவாங்க. நான் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் நீ பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு பாடல் பாடிடலாமா? வாசலுக்கு வர்றதடி வெத்தலைய வயச வைக்க போடாதடி. வாசலுக்கு வர்றதடி வெத்தலைய வயச வைக்க போடாதடி. கருப்பு போட்டு கருப்பு போட்டு கருப்பு போட்டு வைக்காதடி என் கண்ணே ரஞ்சிதமே. கந்து செட்டி விழுந்துட நான் போறேன் கழனிக்கு. கருப்பு போட்டு வைக்க மாட்டேன் என் கண்ணே ரஞ்சிதமே. கண்டு செட்டி விழுந்துட நான் போறேன் கழனிக்கு. நான் வாசலுக்கு வர மாட்டேன், வெத்தலைய வயச வைக்க போட மாட்டேன். வாசலுக்கு வர மாட்டேன், வெத்தலைய வயச வைக்க போட மாட்டேன். கருப்பு போட்டு கருப்பு போட்டு கருப்பு போட்டு வைக்க மாட்டேன் என் கண்ணே கண்ணாளா. கண்டு செட்டி விழுந்துடாது போங்க கழனிக்கு. கருப்பு போட்டு வைக்க மாட்டேன் என் கண்ணே கண்ணாளா. கண்டு செட்டி விழுந்துடாது போங்க கழனிக்கு. மஞ்ச கூலிக்காதடி மை போட்டு வைக்காதடி. மஞ்ச கூலிக்காதடி மை போட்டு வைக்காதடி. கண்ணாடிய பார்க்காதடி கண்ணே ரஞ்சிதமே. கண்ணு செட்டி விழுந்துட நான் போறேன் கழனிக்கு. கண்ணாடிய பார்க்காதடி கண்ணே ரஞ்சிதமே. கண்ணு செட்டி விழுந்துட நான் போறேன் கழனிக்கு. மஞ்ச குளிக்க மாட்டேன், மை போட்டும் வைக்க மாட்டேன். மஞ்ச குளிக்க மாட்டேன், மை போட்டும் வைக்க மாட்டேன். கண்ணாடிய 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 பார்க்க மாட்டேன் என் கண்ணே கண்ணாளா. கண்ணு செட்டி விழுந்துடாது போங்க கழனிக்கு.
ரஞ்சிதமே உள்பக்கம் தாப்பால் இருக்கு பொங்க கரளிக்கு ஊரு கண்ணு பொல்லாதது கண்ணே ரஞ்சிதமே உள்பக்கம் தாப்பால் இருக்கு போறேன் கலனிக்கு உருகில சோறு இருக்கு ஊறுகாயும் கூட இருக்கு உருகில சோறு இருக்கு ஊறுகாயும் கூட இருக்கு ஊருகண்ணு 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 பொல்லாதது என் கண்ணே கண்ணாலா உள்பக்கம் தாப்பால் இருக்கு பொங்க கலனிக்கு ஊருகண்ணு பொல்லாதது என் கண்ணே கண்ணாலா உள்பக்கம் தாப்பால் இருக்கு பொங்க கலனிக்கு சுத்துதடி வேலை வட்டி இல்லாமலே பெடலைங்க சுத்துதடி காலங்கட்டு கிடக்குதடி கண்ணே ரஞ்சிதமே கதவை திறக்காதடி போறேன் கலனிக்கு காலங்கட்டு கிடக்குதடி கண்ணே ரஞ்சிதமே கதவை திறக்காதடி போறேன் கலனிக்கு வேலை வட்டி இல்லாமலே பெடலைங்க சுத்தினாலும் வேலை வட்டி இல்லாமலே பெடலைங்க சுத்தினாலும் கிடந்தாலும் ஏ கண்ணே கண்ணாலா கதவை திறக்க மாட்டேன் போங்க கலனிக்கு காலங்கட்டு கிடந்தாலும் ஏ கண்ணே கண்ணாலா கதவை திறக்க மாட்டேன் போங்க கலனிக்கு தன்னானே நானே நானே தன்னே நன்னானா தரணானே நானே நானே தன்னே நன்னானா தன்னானே நானே நானே தன்னே நன்னானா தரணானே நானே நானே தன்னே நன்னானா தன்னானே நானே நானே தன்னே நன்னானா தரணானே நானே நானே தன்னே நன்னானா அப்பாடா நான் மூச்சு விட்டுக்கிறேங்க உங்களுக்கு பதிலா இந்த பாட்டை கேட்கும் போது மாமா வருவாரா வருவாரான்னு ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கிற அந்த பொஞ்சாத்தியோட பாசத்தை நேசத்தை எல்லாத்தையுமே காமிச்சிட்டீங்க. சரி, சின்ன பொண்ணாக்கா அப்படின்னாலே கிராமத்து பாட்டை வந்து பாடுறதுல அதுவும் கெட்டு கட்டி பாடுறதுல வல்லவங்க அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு அடையாளம் இருக்குங்க. நம்ம சின்ன பொண்ணு அக்கா வந்து கிராமத்து பாட்டு எல்லாமே பாடுவீங்க, இருந்தாலும் சின்ன பொண்ணு அக்கானா இந்த பாட்டு தான்ப்பா அப்படின்னு குட்டி பாப்பா கூட சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு பாட்டை வந்து பிரபலப்படுத்திருக்கீங்க. அது என்னன்னு அந்த மறிக்குழுந்து வாசத்துக்கு தான்க்கா தெரியும். பாடிடுவோமா? பாடிடுவோம். இப்படி வாங்க. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே மறிக்கொழுந்தே
உசுர போக்குதையா, உன் பிரிவு உசுர போக்குதையா. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. வந்து நின்னுட்டேன்க்கா. இந்த பாட்டை Thank you. கேட்டா நிக்கணும் என்ன, அப்படியே கண் கலங்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு, நம்ம வந்து மாமம்மவன் அத்தம்மவெல்லாம் கிடையாது, நமக்கு பிடிச்சவங்களை வந்து ரொம்ப நம்ம பிடிச்சு அவங்க திடீர்னு நம்மளை விட்டு போகும்போது அந்த ஒரு ஏக்கம் வரும்ல, கண்டிப்பா. அதை இந்த பாட்டு மூலமா நீங்க போக்கிட்டீங்க. சரி, இப்ப எல்லாருமே இந்த ஏக்கத்துல இருக்கிறதுனால அதுக்கு முன்னால ஒரு கேள்வி, இந்த மறிக்குழந்தை அப்படிங்கிற இந்த பாட்டு இந்த அளவுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பாட்டு ஆகும் அப்படின்னு நினைச்சீங்களா நீங்க? கண்டிப்பா நினைக்கல. ஆ. ஒரு 50 பாடல் பாடி காமிச்சேன்னா அதில் ஒரு 10 பாட்டு செலக்ட் பண்ணார் சிம்போனி நிறுவனர். 10 பாட்டில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அன்புலங்கொண்ட அம்மா பாடலும் இந்த மறிக்குழந்தை பாட்டும். கண்டிப்பாக எந்த பாட்டை வைக்கிறனோ வைக்கலையோ இந்த 2 பாட்டையுமே நான் கண்டிப்பாக ஆல்பமில் வைக்கணும் மேடம் அப்படின்னாரு. அப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ இந்த பாட்டு வெற்றி தான். மக்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலமாக வரும் அப்படின்னு சொல்லி நம்பினேன். ஆனால் இந்த அளவுக்கு வருன்றது சத்தியமாக நினச்சி பார்க்கல. நாம் சினிமாவில் பாடின நாக்குமுக்கா பாடலை விட இதுக்கு ரசிகர்கள் அவ்வளோ ரசிகர்கள். நிச்சயமா நிச்சயமா. கண்டிப்பா. இந்த தருணத்துல வந்து அந்த நிறுவனத்துக்கு தான் நாங்க பெரிய நன்றிகள் வந்து தெரிவிக்கணும். கண்டிப்பா. அவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து ஒரு அபிமானம் பெற்ற பாட்டா வந்து மாறி இருக்காது. ஆமா. சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க இந்த பாட்டுக்குன்னு. நானும் ஒரு ரசிகை தான். இருந்தாலும் இந்த பாட்டு வந்து எல்லாம் நீங்க வந்து 8 கட்டி பாடி முடிச்சுட்டு எல்லாம் கேட்கும் போது மறக்க முடியாத ஒரு ரசிகனோ ரசிகையோ. இல்லை, இந்த பாட்டு இட்டு கட்டின பாட்டு கிடையாது. இது எழுதுனது வந்து தம்பி ஒரு இளம் கவிஞர் ஆனந்த் பிரியன் அவர்கள். அப்படியா? அவர் எழுதின அவருக்கும் பாடல். நன்றிகள். கண்டிப்பா சரி, அவருக்கு மறக்க முடியாத ஒரு ரசிகனோ ரசிகையோ இந்த பாட்டுக்கு? இந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு அப்படி சொல்ல முடியாது. நிறைய பேர், ஐயோ வெளிநாட்டுல தான் நிறைய பேர் இந்த பாட்டுக்கு ரசிகர்கள். அதனாலதான் இந்த பாட்டை நான் பாட சொன்னது. சரிக்கா, இப்ப அடுத்தபடியா நான் உங்களுடைய முதல் அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமத்து பாட்டு. அடுத்த அடையாளம் என்னன்னா சினிமா பாட்டு. சினிமால சின்ன பொண்ணு அக்கா வந்து பாடின பாட்டு எல்லாமே வந்து அமோகமான பாட்டு தான், வெற்றிகரமான பாட்டு தான். இப்ப லைட்டா அப்படியே சினிமாவுக்கு வருவோம். ஒரு சினிமா பொங்கலை லைட்டா எட்டி பார்த்து அப்படியே கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை. நீங்களே சொல்லுங்க, நீங்க பாடின பாட்டுல மறக்க முடியாத இல்ல உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் தேடி கொடுத்த 2 பாட்டு எங்களுக்காக. அது சொல்ல முடியாது. மக்கள் வந்து எனக்கு வெற்றி பாடலை கொடுத்தது நான் அட்ரா நாக்கு முக்கா. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச படத்துல சந்திரமுகி படத்துல, ஆமா, அது மறக்க முடியாத ஒரு பாடல். இது 2மே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்தமா. எப்படி மறக்க முடியும்? இப்ப திரும்பவும் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறோம். பாடிடலாமா? கண்டிப்பா. எப்படி வாங்க. வாழ்த்துறே வாழ்த்துறே வாரும் பெண்களுக்கு வாழ்த்துறே, பொண்ணை பெத்ததா யாரு போதரவா கேட்டுருங்க, மப்பழைய பெத்தவுக மனமங்கலமா கேட்டுருங்க, சுண்ணாம்பு போல சிரிச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ, வெத்தலை போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வச்சுச்சோ, ஏற்ற நக்கு முக்கா 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 அட்ர நக்கு முக்கா 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 அட்ர நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா நக்கு முக்கா. ஏமாடு சத்தா மனுஷன் தின்னா தோளை வச்சு மேலம் கட்டி அட்ர நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு அட்ர நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு அட்ர நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா. வீட்டுல கோழி குழம்பு கொதிக்குது, எலிப்பண்டு கெட்டுல கிக்கு மெட்டார் நிக்குது, வெள்ளீசு ரோட்டுல புள்ளிமான நிக்குது, கெட்டையாடி புடிங்கடா வேக வச்சு தின்னுங்கடா, இங்கடா இங்கடா ஆள விடுங்க தேவுடா, அட்ர நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு அட்ர நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா
கல்லு போட்டு வச்சு ஓலை குடிசை இருக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாத்தங்கால இருக்குது. அச்சச்ச 3 போகம் 1 போகம் ஆச்சுடா, காய வச்ச நெல்லு இப்போ கடத்தருவே போச்சுடா, நட்டு வச்ச நாத்து இப்போ கருவாடா ஆச்சுடா. அரவயிறு காவயிறு பசிடா பட்டினி சாவுதா எத்தினி, இங்கடா இங்கடா அடிங்கடா அடிங்கடா ராஜாவுக்கு கேட்கட்டும். அட்டட்ட நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு அட்டட்ட நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு அட்டட்ட நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு முக்கா நாக்கு நாக்கு முக்கா நாக்கு முக்கா. இலங்கை தமிழர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். அம்மா வயிற்றுக்குள்ள நான் இருந்த வேலையில நான் எட்டி போதச்ச நான் என்னென்ன செஞ்சேன் கூறு. சரி, நம்ம இந்த நாக்கு முக்க ஒரு பக்கம் பாடினாலும் இன்னொரு பக்கம் ஒரு செய்தி கேட்டீங்களா? மன்னார்குடியில வந்து பொங்கலே கொண்டாடாம ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்களாம். அவங்கள கொண்டாட வச்சிருவோமா பொங்கலை? என்னன்னு புரிஞ்சிருப்பீங்க. ஆடாத வண்டியில அதிராத கொண்டையில அதிராத கொண்டையில பூவான பூ முடிஞ்சு அமுசவல்லி வந்திருக்கா. ஒரு ஆம்பளைங்க பத்திரமியா மன்னார்குடி கள்ளகலக்க மதுரச்சிலா மனமனக்க அண்டிப்பட்டி சிலு சிலுக்க அரசம்பட்டி கமகமக்க தேனி எல்லாம் தகதகக்க வீரபாண்டி கிருகிரு சின்ன மன்னோர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கதகத பொடியும் தான் பொச பொசங்க பெரிய கூழாங்க சிகசுங்க அத்தலை கொண்டு வடவடங்க வாடிப்பட்டி படபடங்க ஏ உசிலம்பட்டி உச்சி கொட்டை சேடம்பட்டி நெச்சி கொட்டை அழிஞ்சப்பட்டி கரிச்சு கொட்டை கரியப்பட்டி வெறுத்து கொட்டை திருப்புவனா சொக்கி நிக்க சிவகங்க திக்கு நிக்க அடவரச நாடு சாயப்பள்ளி பாளையூட்டு சரிய புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூர் கருக சும்மா ஆடி வந்தேன் ஆட்டோ மேல பல மைனருக்கு நோட்டம் சும்மா ஆடி வந்தேன் ஆட்டோ இது குத்தகைக்கு கொடுக்காத தோட்டம். நான் இருக்கேன் மஞ்சள் அரங்க நிவாரியா நெஞ்ச வெளிய நான் இருக்கேன் நாத்து நட நிவாரியா திருவிழாவா நான் இருக்கேன் உரியடிக்க நிவாரியா ஐக்காலா நான் இருக்கேன் வழி மறுக்க நிவாரி மனமரமா நான் இருக்கேன் கல்லெடுக்க நிவாரி வந்த கலா நான் இருக்கேன் கூற பின்ன நிவாரியா கரமேடா நான் இருக்கேன் சிலம்பு சுத்த நிவாரியா அஞ்சாரமா நான் இருக்கேன் கோலி குடிக்க நிவாரியா முந்திரி காடா நான் இருக்கேன் நரி வரட்ட ராக்கு என்ன தட்டாக்க தாசாக்கு அட நாக்கு மொழி மூக்கு எல்லாம் நல்ல நல்ல சோக்கு இது அம்பலைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போத்து இது அம்பழைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போத்து இது அம்பலைய பார்க்காத காத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போத்து என்ன அப்படியே அள்ளி எடுத்து போத்து 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 போத்து. அப்பப்பப்பப்பா, இதை விட ஒரு சிறப்பான பொங்கல் எங்கக்கா நம்ம பார்க்க முடியும்? கண்டிப்பா. அதுவும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பாட்டு கேட்க கேட்க அவங்களே மறந்து ஆடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரிக்கா, இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு நிறைவுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? நம்மளுடைய இந்த ஒரு பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியை வந்து நிறைவு பெறும் போது நல்ல ஒரு அம்சமான ஒரு பாடல் மூலமா நிறைவு பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன பாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்காவாசி பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இலங்கை தமிழர்கள். அவங்க எந்த அளவுக்கு பாசக்காரங்க நேசக்காரங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தாய் வந்து தன்னுடைய பிள்ளையை எந்த அளவுக்கு பராமரிச்சுட்டு பாதுகாத்து நல்ல ஒரு பாசத்தோட இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய இலங்கை தமிழர்களும். நீங்களே வந்து இலங்கை எல்லாம் போகும்போது எந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசத்தோட அவங்க பழகுவாங்கன்னு தெரியும். ஒரு தாயா அவங்கள நினைச்சு உங்களோட அம்மா பாடல் மூலமா நம்ம சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்னோட அன்புள்ளம் கொண்ட அம்மா பாடல்
எல்லாருமே இலங்கை தமிழர்களும் கேட்டிருக்காங்க, எல்லா தமிழ் மக்களும் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நான் ஒரு அம்மா பாடல் பாட போகிறேன். நிச்சயமா. ஆனா இந்த பாட்டு முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணம். கண்டிப்பாக இலங்கை தமிழர்களுக்கு இந்த பாடல் சமர்ப்பணம். இந்த பாட்டு வந்து இந்த பாட்டை எழுதின கவிஞர் ஒரு இளம் கவிஞர் தம்பி சாம்ராஜ் அவர்கள். வரியை கேளுங்க, உங்களுக்கே உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்கும், அந்த மாதிரியான ஒரு வரிகள். அம்மா வயித்துக்குள்ள நான் இருந்த வேலையில, அம்மா வயித்துக்குள்ள நான் இருந்த வேலையில, நான் எட்டி உதைச்ச நான் என்னென்ன செஞ்சேன் கூறு, நான் எட்டி உதைச்ச நான் என்னென்ன செஞ்சேன் கூறு, அந்த வலிக்கு மருந்து நான் பிறந்த நாள், அந்த வலிக்கு மருந்து நான் பிறந்த நாள், அம்மா வயித்துக்குள்ள நான் இருந்த வேலையில. வருமதறிஞ்சவனி கூழுக்கு அழுதவனி, வாக்கப்பட்ட வீட்டுக்குள்ள நாதியத்து நின்னவனி, வருமதறிஞ்சவனி கூழுக்கு அழுதவனி, வாக்கப்பட்ட வீட்டுக்குள்ள நாதியத்து நின்னவனி, ஓ கிழிஞ்ச சேலை எனக்கு போர்வதானே, ஓ கிழிஞ்ச சேலை எனக்கு போர்வதானே, ஓ பசிய மறந்து பால் குடிச்சேன் நானே, ஓ பசிய மறந்து பால் குடிச்சேன் நானே, அம்மா வயித்துக்குள்ள நான் இருந்த வேலையில. அஞ்சுமே பொட்ட புள்ள ஒன்று கூட தப்பவில்லை, ஆறாவது பொட்ட புள்ள அந்த புள்ள இந்த புள்ள, அஞ்சுமே பொட்ட புள்ள ஒன்று கூட தப்பவில்லை, ஆறாவது பொட்ட புள்ள அந்த புள்ள இந்த புள்ள, ஓ தழையெழுத்து தாறு மாற போச்சு, ஓ தழையெழுத்து தாறு மாற போச்சு, அட்ட தரித்திரமே உன் பேருமாச்சு, அட்ட தரித்திரமே உன் பேருமாச்சு, பள்ளிக்கூடம் சேர்க்கையில அம்மானு நாங்க தர, பின்னாடி நீ மறைஞ்சு முந்தானதான் நினைச்ச, பள்ளிக்கூடம் சேர்க்கையில அம்மானு நாங்க தர, பின்னாடி நீ மறைஞ்சு முந்தானதான் நினைச்ச, நான் படிச்ச படிப்பு எனக்கு மறந்து போச்சு, நான் படிச்ச படிப்பு எனக்கு மறந்து போச்சு, ஓம் பாச படிப்பு நிரந்தரமாச்சு, ஓம் பாச படிப்பு நிரந்தரமாச்சு, அம்மா வயித்துக்குள்ள நான் இருந்த வேலையில, நான் எட்டி உதைச்ச நான் என்னென்ன செஞ்சேன் கூறு, நான் எட்டி உதைச்ச நான் என்னென்ன செஞ்சேன் கூறு, அந்த வலிக்கு மருந்து நான் பிறந்த நாள், அந்த வலிக்கு மருந்து நான் பிறந்த நாள், ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ.
தேங்க்யூ தேங்க்யூ அர்ச்சனா. இந்த உடம்பெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி சிலுங்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறதுக்கு காரணம் நம்ம தாய். அந்த தாயோடைய தியாகம். இப்படி வாங்கக்கா, அன்பு பாசம். ஆனா எங்களுடைய ஐபிசியை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டுல உட்காந்துருக்காங்க. நம்மளால பொங்கல் வந்து விமர்சையா கிராமத்துல போய் கொண்டாட முடியலையே, அந்த கவலையை போக்குற மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி. அதுவும் நீங்க வந்த உடனே அவங்களோட சொந்த தாயோட சேர்ந்து கொண்டாடுற மாதிரியான ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா. போன வருஷம் சந்திச்சோம், இந்த வருஷம் சந்திச்சோம், திரும்ப இப்பவே அட்வான்ஸ் புக்கிங். அடுத்த வருஷம் நீங்க தான் வரணும், எங்க பொங்கலை வந்து சிறப்பிக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்க்கா. ஏன்னா வந்தீங்க, பூஜையோட ஆரம்பிச்சீங்க, தாயோடைய அரவணைப்போட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்துருக்கீங்க. இனி அடுத்து உங்க வீட்டுல போய் பொங்க பானைய பொங்க வைக்கணும். சரி, நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு முறை பொங்கலோ பொங்கல்னு சொல்லி ஒரு பொங்கலோ பொங்கல் சொல்றதுக்கு முன்னாடி ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அர்ச்சனா சொன்ன மாதிரி அடுத்த வருஷமும் இந்த பொங்கலை சிறப்பாக, இதை விட இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி. இங்கே வாசித்த இசை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அர்ச்சனாவுக்கும் என்னுடைய அன்பு சகோதரி அர்ச்சனாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சரி, நல்ல ஒரு தார தப்பட்டை இசையோட ஒரு ஆட்டம் போட்டு முடிச்சிருவோமா?